இஸ்லாமிய வரலாற்றில் முழு குடும்பமாக ஒரு குடும்பம் இஸ்லாத்திற்கு வந்தது முதலாவது என்று சொன்னால் யாசிர் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பம் தான். ஒரு கட்டத்தில் அபூ ஜஹல் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த குடும்பத்தை பாடாகப்படுத்தினான். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண் எதிரிலேயே அவர்களுடைய துணைவியார் அவர்களுடைய மானப்பகுதியிலே அம்பு எய்யப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இந்த இஸ்லாம் வளர்ந்து வந்த விதம் இருக்கிறதே சாதாரணமான ஒன்று அல்ல. இரத்த சுவடுகளால் இது வளர்ந்து வந்தது, காயங்களால் இது வளர்ந்து வந்தது. பல உயிர்கள் உரமாக்கப்பட்டுத்தான் இந்த விருட்சம் இன்று விழுதுகளை வழங்கக்கூடியதாக உலகெங்கிலும் 200 கோடி முஸ்லிம்கள் வாழக்கூடியதாக வளர்ந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, கணவனினுடைய கண் எதிரிலேயே ஒரு மனைவி கொல்லப்படுகிறார், அதுவும் மானப்பகுதியிலே அம்பு எய்து கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு கொடுமையாக அது இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்திருக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலும் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சப்ரன் யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பத்தாரே நீங்கள் பொறுமையாக இருங்கள், உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இடம் சுவனம் என்றார்கள்.